க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆயிலில் போட்டலாங்க. இந்த மாதிரி தான் அதை அரைஞ்சி வரணும். இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் குட்டியாக க்ரஷ் பண்ணால் போதும். ரொம்ப அப்படியே க்ரஷ் பண்ண வேண்டாம். ஹிபிஸ்கஸ் பூவோட தண்டு மட்டும் நம்ம அப்படியே பிச்சு அதுக்குள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணோம். இது கொஞ்சம் அந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கோம்லங்க, அதுக்கு அந்த டைம்ல இந்த ஹிபிஸ்கஸோட பாருங்கள் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அடிக்கடி நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏதாச்சும் ஒன்று மூடி வச்சு தான் இது கொதிக்க வைக்கணும். அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது.